Assalamu alaikum friends, welcome to Afsheen's recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபி சேனல்ல பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்றது நம்ம பார்க்க போறோம். இந்த பிரெட் சாண்ட்விச்சை நம்ம மார்னிங் டிஃபனாவோ இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ கூட செஞ்சு சாப்பிடலாம். இது சாப்பிடும்போது நமக்கு நல்ல வயிறு ஃபுல்லா இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். பிரெட், முட்டை அப்புறம் சீஸ் ஸ்லைசஸ் வச்சு ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணிடலாம். இது எப்படி செய்யறதுன்றதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பிரெட் சாண்ட்விச் செய்கிறதுக்கு நான் 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் மயோனைஸ், ஒரு பச்சை மிளகாவை ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கேப்சிகம் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் 2 முட்டை யூஸ் பண்ணி இப்போ இந்த பிரெட் சாண்ட்விச் பண்ண போகிறேன். இது கூட சீஸ் ஸ்லைசஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் 2 சீஸ் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் 2 முட்டை உடைச்சி எடுத்துக்கலாம். ஒரு முட்டைக்கு 1 பிஞ்சு சால்ட்டுன்னு 2 முட்டைக்கு 2 பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸு, ஆனியனு, டொமேட்டோ எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம். இது நான் எதையுமே வதக்கலை, அப்படியே சேர்த்துக்கிறேன். நம்ம ப்ரெட் கூட வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். அப்புறம் ஒரு 2 பிரெட் ஸ்லைசஸில் நான் மயோனைஸ் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். மயோனைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ரெட்டில், சப்பாத்தியில் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் 2 ப்ரெட்டில் மயோனைஸ் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்தது தவா ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போது நான் இது 2 ஆம்லேட்டாக போட போகிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் இப்படி வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போது இது வேகிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இதை பிரெட் ஷேப்புக்கே 4 பக்கமும் ஸ்கொயர் மாதிரி மடித்து விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம நார்மலாக ஆம்லேட் போடுறதை விட வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் இப்படிலாம் போட்டு நம்ம ஆம்லேட் பண்ணோன்னாக்கா அந்த பிரெட் சாண்ட்விச்சுக்காக நமக்கு சாப்பிடும்போது நல்லா திக்னஸாக இருக்கும். நமக்கு நல்ல வயிறு ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் அதில் பாதி பச்சை மிளகாய் மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். மெலிசாக கட் பண்ணி அதை வாயில் மாட்டும்போது நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக காரமாக இருக்கும். அடுத்தது பெப்பர் பவுடரையும் இது மேலே நம்ம தூவிக்கலாம். இது ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி விட்டுறலாம். இதே மாதிரி 2 பக்கமும் நல்லா ஆம்லேட்டை குக் ஆகிற வரைக்கும் திருப்பி விட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது 2 சைடுமே திருப்பி போட்டாச்சு. நம்மளோட ஆம்லேட் ரொம்ப சூப்பராக குக்காகி வந்துருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்க முட்டையும் சேர்த்து இன்னொரு ஆம்லேட் போட்டுக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிறதா இருந்தால் அந்த பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு தரலாம். அவங்களுக்கு தக்காளி, வெங்காயம், கேப்சிகம்லாம் ரொம்ப பெருசாக வாயில் மாட்டாது. ப்ரெட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது சாப்பிட்ருவாங்க. அந்த ஆம்லேட்டையும் ரெடி பண்ணிவிட்டு தவாவில் கொஞ்சமாக நம்ம பட்டரை சேர்த்தியாச்சு. இந்த பட்டரில் இந்த 2 ப்ரெட்டையுமே லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணணும்னு இல்லை, ரொம்ப லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணால் போதும். இப்போது இந்த ப்ரெட்டு மேலே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தா எக் ஆம்லேட்டாக வச்சாச்சு. இது மேலே நம்ம சீஸ் ஸ்லைசஸை சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சீஸ் ஸ்லைசஸ்லாம் கடையில் கிடைக்குது. இது கூட சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோன்னா சாப்பிட்ருவாங்க. இப்போது இந்த சீஸ் ஸ்லைசஸை அப்படியே நம்ம ப்ரெட் ஆம்லேட் மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம 2 ப்ரெட்டில் மயோனைஸ் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அந்த சீஸ் ஸ்லைசஸ் மேலே படுற மாதிரி இப்படி திருப்பி வச்சுட்டேன். இந்த ப்ரெட் மேலே கொஞ்சமாக பட்டரை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால ப்ரெட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நார்மலாக நம்ம அப்படியே ப்ரெட்டு சாப்பிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் அடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் பட்டர் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக நல்லா சீக்கிரமாகவே சாப்பிட்றலாம்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை எடுத்து அப்படியே நம்ம தவா மேலே ப்ளேஸ் பண்ணியாச்சு. லைட்டாக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அதை திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நம்ம நல்லா வாட்டி எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியான பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டெய்லி இட்லி டிஃபன் அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான். நம்ம வச்சுருந்த சீஸ் ஸ்லைசஸ் எல்லாம் அப்படியே அந்த ஹீட்டில் உருகி அந்த எக் ஆம்லேட்டோட மிக்ஸ் ஆகுது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்ஷன் ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.